இந்த வந்துட்டேன் ப்ரோ. எப்படி ப்ரோ ஹேர் ஸ்டைலு? பிரான்ச்சில் வந்து ஆளை கேட்டேன், இன்னும் சொல்லவே இல்லை. என்னாச்சு சார்? சீக்கிரமா சொல்லுங்க, எனக்கு என்ன விஷயம் ஏதுன்னு. அண்ணா சொல்லுப்பா. வீட்டில் ரொம்ப கஷ்டம்ண்ணே. அடுத்த மாதம் சம்பளம் மட்டும் கொஞ்சம் ஏற்றி தெரியாண்ணே. ஏண்டா, இங்கே இருக்கிறவங்க சரியாகவே சம்பளம் என்னால் கொடுக்க முடியல. இதில் யாரையாவது தூக்கலான்னு நான் பார்த்துன்னு இருக்கேன். இதில் வேற நீ வந்து 6 மாதம் தான் ஆகுது, உனக்கு சம்பளம் ஏற்றணுமா? உனக்கு விருப்பம் இருந்ததுன்னா வேலை செய், இல்லைன்னா கிளம்பு. சொல்லுங்கண்ணா. பக்கத்தில் இருக்கிற டீ கடைலண்ணா. சரி, நீ அங்கேயே இரு, நான் வரேன். ஓகே தம்பி, ஃபஸ்ட்டு கடைக்கு வா. நீ சொல்கிறது போல் இந்த மாதமே உனக்கு சேலரி ஏற்றி தரேன், வா. சாரிப்பா தம்பி. எதுக்குண்ணா? ஓனர் என்ற அகம்பாவத்தில் நான் பேசிட்டேன். ஆனால் ஒரு தொழிலாளியாக இருந்து ஓனர் ஆனதை நான் மறந்துட்டேன். ஆனால் இன்னைக்கு தான் எனக்கு அதை புரிஞ்சுது. ப்ரோ பிரேம் ப்ரோ இல்லையா? இல்லை சார், நான் அவர் வந்துருக்காரு. இல்லைப்பா, நான் பண்ணுறேன்ப்பா. இல்லை, அவர் தான் வேணும். பிரேம்னா ஹேர் கட். பிரேம் ப்ரோ இருக்காரா ப்ரோ? இல்லை. சரி, ஓகே ப்ரோ. ஒரு பொருள் அங்க மட்டும்தான் கிடைக்கும்னா அது எங்க இருந்தாலும் கூட்டம் தானா தேடி வரும். இதோ இந்த மாதிரி பூவை தேடி தான் எப்பவும் வண்டு வரும். வண்டை தேடி பூ போவாது. அதான் இயற்கை.